கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு இருக்கிறதான உங்க மேலையும் என் மேலையும் தேவனுடைய மனதுருக்கம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒரு மனுஷன் மேல மாத்திரம் ஆண்டவருடைய மனதுருக்கம் இருக்கும் என்றால், ஒரு மனுஷன் மேல மாத்திரம் ஆண்டவருடைய இரக்கம் இருக்க வேண்டும் என்றால், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில மாத்திரம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக தேவனுடைய இரக்கம் இருக்கும் என்றால், கர்த்தர் நிச்சயமாகவே அவனை ஆசீர்வதித்து பெருக பண்ண வல்லமை உள்ளவராய். இன்றைக்கு இருக்கிற நீங்களும் நானும் தேவ இரக்கத்தை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தேவ தயவை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மனுஷனுடைய தயவு அல்ல, கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நம்ம நேசிக்கிறோம் பாருங்க, அவர்களுடைய தயவிலான நீங்களும் நானும் ஒரு நாளும் வாழக்கூடாது. நீங்க தனிப்பட்ட வாழ்க்கையில உங்க வேலையை நம்பி நீங்க வாழக்கூடாது. உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க நேசிக்கிறதான ஜனங்களை நம்பி வாழக்கூடாது. நீங்கள் வாழ வேண்டும் என்றால் அது தேவ தயவுனாலதான் நீங்க வாழுகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவ தயவு யார் மேல் இருக்கும் என்றால், தேவனை யார் தேடுகிறார்களோ, கர்த்தரை யார் தேடுகிறார்களோ அவர்கள் மேல கர்த்தர் மனதுருகுகிற தேவனா. என் ஆண்டவர் மனதுருக்கத்தில் வல்லமை உள்ளவராக, ஆண்டவருடைய மனதுருக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய பாத்திரங்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தேவ தயவை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் தேவ தயவும் தேவ இரக்கமுமா உங்களையும் என்னையும் வாழ வைக்க அவர் உண்மை உள்ளவராக. இந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது, நீங்க வாசிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். கிட்ட வந்து நீங்க 13 வாசிங்க. கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொன்னார். பாருங்க, கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொன்னார். அவள் மேல் மனதுருகி. சின்ன வயதிலேயே கணவனை இழந்து போயிட்டான். அவளுடைய வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில கணவன் போனா பரவாயில்ல, என்னுடைய மகன், ஒரே மகன் இருக்கிறான், அவனுக்காக நான் வாழ வேண்டும் என்று சொல்லி அவன் என்னை தைரியப்படுத்துவான், அவன் என்னை ஸ்தோத்திர வழி நடத்துவான், அவன் என்னை பலப்படுத்தி நடத்துவான் என்று சொன்ன மகனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அவள் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, இருந்ததான அந்த ஒரே பிள்ளை என்ன பண்ணிடுச்சு? மரித்து போயிடுச்சு. இருந்த அந்த பிள்ளை மரித்து போன மாத்திரத்துல அவளுடைய இருதயத்துல வேதனை வருகிறது, அவளுடைய இருதயத்திலே துக்கம் வருகிறது. அவருடைய இருதயத்துல இதுவரைக்கும் என் கணவனார் இருந்தார், அவரு மரித்து போயிட்டாரு, அதனால என் பிள்ளையை நம்பி நான் வாழ்ந்தேன், இருந்த ஒரே மகனும் மரித்து போயிட்டான், நான் யாருக்காக வாழுவது? நான் யாருக்காக வாழுவது? எனக்கு இருந்த ஒரே மகனும் மரித்து போயிட்டானே என்று சொல்லி துக்கத்தோடு கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த ஊருக்குள்ளானவராக, அந்த ஊருக்குள்ள வந்து அவளை பார்த்து சொல்றாரு, அழாதே.